முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். டெல்லியில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு வீர் பூமி என்ற பெயரில் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது நினைவு தினத்தை ஒட்டி வீர் பூமியில் நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் அன்னை சோனியா காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் பிரியங்கா காந்தி மற்றும் சி வேணுகோபால் உள்ளிட்டோரும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினத்தையொட்டி மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதுகுறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வாக்களிக்கும் வயதை 18ஆக குறைத்தல், கணினி மயமாக்கலை முன்னெடுத்தல் உள்ளிட்டவைகள் ராஜீவ்காந்தியின் புரட்சிகரமான முயற்சிகள் என குறிப்பிட்டுள்ளார். அவரின் மரபு நவீன இந்தியாவை தொடர்ந்து வடிவமைத்து வருவதாக கார்கே தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அப்பா, நீங்கள் கனவு கண்ட திறமையான, வளமான மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்கும் பொறுப்பை தான் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்தியாவின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தலாக இருந்த சக்திகளை எதிர்த்து நின்று ராஜீவ்காந்தி தனது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நவீன தொழில்நுட்பத்தையும் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சகாப்தத்தையும் தோற்றுவித்தவர் ராஜீவ்காந்தி என புகழாரம் சூட்டியுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்தியாவை வலுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி என்றும் அவர் செய்த தியாகம் தேசத்தின் மனசாட்சியில் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.